பிதா எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்கிறார் என்பதையும் தம் தேவனிடத்திலிருந்து வந்ததையும் தேவனிடத்துக்கு போகிறதையும் இயேசு அதை அறிந்து, ஆமென், தேவன் அறிகிறார். உங்களோட ஜெபம் பிதா கேட்குதோ இல்லையோ இயேசுவானவர் கேட்க வேண்டும். அல்லேலூயா. இப்ப அறிந்து கொள்ள வேண்டும் நம்ம என்னத்தான் செய்யறோம், என் சிந்தை என்ன செய்யுது, என் புத்தி என்ன செய்யுது, என் வாய் என்ன செய்யுது, என்னோட இறுதி என்ன செய்யுதுன்னு நம்மளால புரிந்து கொள்ள முடியல. அப்ப நம்ம என்ன செய்யணும், நமக்களாக நம்ம இல்லை. புரியுதா? நமக்களாக நம்ம இல்லாதபடி எங்கேயோ வெளியே இருக்கிறது போல இருக்கிறது. புரியுதா உங்களுக்கு? நம்ம இறுதியை நம்மகிட்ட இல்லை. நம்மளோட இறுதி எங்க இருக்குன்னா சாத்தானோட செயல்பட்டா சாத்தானோட தான் இருக்கும். ஆமென். உலகத்தோட செயல்பட்டா உலகத்தோட தான் இருக்கும். உலக மனிதர்களோட செயல்பட்டா நம்மளோட இறுதி உலக மனிதர்களோட இருக்கும். ஆண்டவரோட செயல்பட்டா நம்மளோட இறுதியம் ஆண்டவரோட இருக்கும். ஆமென். அப்ப நம்ம இறுதியத்தை நமக்குள்ள ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்க வேண்டாம். என்னையை பரிசுத்தப்படுத்துங்க, என்னை நான் அன்பு கூறும்படியாக, நான் பிறருக்கு விரோதமா நிற்காதபடி, நான் பிறருக்கு விரோதமா பேசாதபடி. நிறைய பேசியிருப்பாங்க, நிறைய என்னையில பேசினாங்க. நான் யாரையும் என்ன செய்யல, சபிக்கலை. நான் யாரையுமே கண்டுக்கிறதும் இல்லை. அது விஏபியா இருக்கட்டும், கலெக்டரா கூட இருக்கட்டும். ஆமென். யாரா இருந்தாலும் ஊழியக்காரங்களையும் ஊழியக்கார பிள்ளைகளை குறை பேசுறவங்க நீங்க கண்டுக்கிறாம இருக்கலே, அவங்க தான் உங்க கால் அடிக்க வருவாங்க. ஆமென். தேவன் அப்படித்தான் மாற்றுவார், அப்படித்தான் தேவன் நம்மளை உயர்த்துவார். ஆனால் அன்பு கூறிக்கிட்டே இருங்க, அன்பு கூறிக்கிட்டே இருங்க. நம்மளை எல்லாம் உலகமே தூத்துனாலும் பரவாயில்ல, என்னை உலகமே கேவலமா பேசுனாலும் பரவாயில்ல, நீ நல்லா இருப்ப, நீ ஆசீர்வாதமா இருப்ப. அதான் ஆண்டவர் சொல்ற ஒரு இடத்துல, உன்னை சபிக்கிறவங்களை நீ என்ன செய், ஆசீர்வதி, சபிக்கிறவங்களை ஆசீர்வதித்து பழகணும். ஆமென். அப்பதான் அன்பு நம்ம இடத்துல இருந்து